கால்களில் எரிச்சல் உணர்வா? இதை செய்தால் படிப்படியாக குறையும். நம்ம வீடியோக்கள்ல வர்ற கமெண்ட்ல ஒரு சிலர் சக்கரை 95 தான் இருக்கு, எனக்கு கால் எரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் எனக்கு எப்பவுமே சக்கரை நார்மலா இருக்கு, ஆனால் கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் கால் எரிச்சல், காலில் ஊசி குத்துற மாதிரி உணர்வு தொடர்ச்சியா இருக்கிறதுனால என்னால தூங்க கூட முடியல அப்படின்னு பதிவிடுறாங்க. சர்க்கரை மக்களில் 3ல் ஒருத்தருக்கு கால் எரிச்சல் வருது. சர்க்கரை மக்களுக்கு ஏன் கால் எரிச்சல் வருது? இது வராமல் தடுப்பது எப்படி? இதை படிப்படியாக சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்களுக்கு மாத்திரை வாங்க, காலில் புண்ணு இருக்கிற ஏழை சர்க்கரை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்களும் உங்கள் பங்களிப்பை வழங்கலாம். நம்ம சேனல்ல பேசுற ஒவ்வொரு விஷயமும் மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டது. அறிவியலுக்கு புறம்பா எதையும் பேசுறது இல்ல. இதற்கான ஆதாரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கிறேன். நீங்களே போய் பார்த்து படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் கால் கருப்பா இருக்கு, அந்த இடத்துல வலியும் இருக்கு. இந்த வலி உடம்புல உள்ள உறுப்புகள் பாதிக்கப்பட்டதனால ஏற்பட்ட வலியா? நீண்ட நாள் சக்கரை கட்டுப்பாட்டுல இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம காலில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படும். இதனால காலில் உள்ள வியர்வை சுரப்பிகள், காலில் உள்ள இரத்த குழாய்களும் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது நீங்க படத்துல காட்டி இருக்கிற கருப்பு தோல் உருவாகலாம். வேற தோல் நோயினாலும் இது உருவாகலாம். இதுல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா நீங்க சொல்றபடி வலி இருக்கலாம். இந்த வலிக்கான காரணத்தை நம்ம பரிசோதனை பண்ணி தான் கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கணும். சர்க்கரை மக்களுக்கு நான் பொதுவா சொல்லிக்கிறது, சர்க்கரை ஆரம்பிச்சு முதல் 15 வருடங்கள் மிக முக்கியமான காலம். இந்த 15 வருடங்கள் சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும். சர்க்கரை ஆரம்பிச்சு முதல் 10லேருந்து 15 வருஷம் கோல்டன் பீரியட். இந்த கோல்டன் பீரியடை நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதை நான் சொல்லல, சர்க்கரை நோய் பற்றி விரிவாக அலசும் சாடிகோட் இன்டர்நேஷனல் டெக்ஸ்ட் புக் ஆஃப் டயபெட்டிஸ் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சர்க்கரை நோய் நீண்ட காலம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா வரக்கூடிய முக்கியமான நோய் நர்வ் டேமேஜ். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா சர்க்கரை மக்கள்ல 3ல் ஒருத்தருக்கு இது வரலாம் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆனால் உங்க கடந்த கால வரலாறு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் நரம்புகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கும். அதனாலதான் உங்களது கால் எரியலாம். சக்கரை ஆரம்பிச்சிருச்சுன்னா முதல் 10லேருந்து 15 வருடங்கள் மிக முக்கியமான காலம். உங்க கால்களை காப்பாற்றும் பொன்னான காலம். இதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நீண்ட காலம் ஆறாத கால் புண் கூட வரலாம். எங்கள் மருத்துவமனையில் இருக்கிற கால் புண் சிகிச்சை மையம் இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சக்கரை புண்களை குணப்படுத்தி இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி hospital.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்கிறோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கால் எரிச்சல் ஏன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கால்கள்ல இருக்கிற சின்ன சின்ன நரம்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அளிக்கிற இரத்த குழாய்கள்ல அதிகமான சர்க்கரை சத்தும் அதிகமான கொழுப்பு சத்தும் படிஞ்சு இரத்த ஓட்டத்தை குறைக்குது. இதனால கால்கள்ல உள்ள நரம்புகள் பாதிப்படையுது. இந்த பாதிப்புனால தான் காலில் எரிச்சல் வருது, ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு வருது, கால் மதமதப்பு வருது. சில பேருக்கு கால் ஜில்லுன்னு இருக்கும், சில பேருக்கு காலில் உணர்வே இருக்காது. இது பெரும்பாலும் நைட்ல அதிகமா இருக்கும். ஒரு பெரிய புயல் வருது, 2 நாள் அந்த புயல் இருக்கும், நிறைய மரங்கள் விழுந்துரும், வீடுகள் சேதமடையும், கரண்ட் இல்லாம போயிடும். புயல் போன உடனே இந்த பிரச்சனையெல்லாம் உடனே சரியாகாது. அதை சரி பண்றதுக்கு பல வாரங்கள் பல மாதங்கள் கூட ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணிட்டு எரிச்சல் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிறாங்க. இந்த நரம்பு பாதிப்புகள் வர பல வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள்ல எப்படி இதை சரி செய்யறது? வேற காரணங்கள்னாலையும் எரிச்சல் வரலாம். முக்கியமா விட்டமின் குறைபாடு, அதுல விட்டமின் B12 குறைபாடுனாலையும் எரிச்சல் வரலாம். நீண்ட காலம் மெட்ஃபார்மின் எடுக்கிறவங்க சத்து மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வரலாம். சைவம் மட்டும் சாப்பிட்றவங்க வயசானவங்களுக்கும் இந்த விட்டமின் B12 குறைபாடு இருக்கலாம். இந்த விட்டமின் B12 நரம்புகளை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான சத்து. இது குறைஞ்சாலும் எரிச்சல் வரும், மதமதப்பு வரும்.
ஏற்படும். நடக்கும் போதும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதனால உங்க எரிச்சலுக்கு காரணம் சர்க்கரை மட்டும்தானா அல்லது இந்த மாதிரி விட்டமின் B12 குறைபாடும் இருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி என்னுடைய மருத்துவ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சர்க்கரை மக்களுக்கு இந்த எரிச்சல் வராமல் இருக்க என்ன செய்யணும்? ஒரே ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் பார்த்துட்டு கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுடைய 3 மாத ஆவரேஜ் HbA1c செக்அப், அதுவும் தொடர் பரிசோதனையும் முக்கியம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை அதை பரிசோதனை பண்ணி தொடர்ச்சியா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்றதையும் பாருங்க. உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்கா அப்படின்ற பரிசோதனையும் மிகவும் முக்கியம். பிபி, கொலஸ்ட்ரால் பரிசோதனையும் முக்கியம். அந்த பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ப நீங்க மாத்திரை சாப்பிடணும். ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் சாப்பிட்றத அடியோட நிறுத்தணும். தினசரி உங்க கால்களை பாருங்க. அதுல ஏதாவது காயம் பட்டிருக்கா, கலர் மாறி இருக்கா, வீக்கம் இருக்குதா, கால் ஹீட்டா இருக்குதா, இந்த மாதிரி மாறுதல்கள் இருந்தா உங்க பக்கத்துல இருக்க டாக்டரை அவசியம் பாருங்க. உங்களுக்கு சர்க்கரை இருக்குதா, எத்தனை வருஷமா இருக்கு, கால்ல எரிச்சல் இருக்கா, மதமதப்பு இருக்கா, கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வு இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கால் எரிச்சல் வந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது? முதல்ல கால் எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுடைய சர்க்கரையோட அளவை பாருங்க. முக்கியமா HbA1c பாருங்க. அது 7 அல்லது 7.5க்குள்ள இருக்கணும். அவசியம் விட்டமின் B12, விட்டமின் D செக் பண்ணுங்க. தைராய்டு பரிசோதனையும் பாருங்க. கிட்னி நல்லா வேலை செய்தா அப்படின்னு பார்க்கிறதுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்டையும் பண்ணுங்க. B12 குறைபாடு இருந்துச்சுன்னா டாக்டர் சொல்றபடி 3லேருந்து 6 மாசத்துக்கு அவசியம் மாத்திரை சாப்பிடுங்க. உங்களுடைய சர்க்கரையோட அளவும் எப்போதும் கண்ட்ரோலா இருக்கணும். உங்க கால் பாதத்தை தினசரி பாருங்க. வெறுங்காலோட நடக்க வேண்டாம். கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சிக்னல் தான். இது ஒரு அறிகுறி, ஒரு சிம்டம்ஸ் தான். அதை கவனிச்சாலே நம்ம காலை காப்பாற்ற முடியும். கவனிக்காம விட்டா காலில் புண்ணு வரலாம். அந்த புண்ணையும் நம்ம அலட்சியப்படுத்தினா விரல் இழப்புக்கும் கால் இழப்புக்கும் உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னா சர்க்கரையை குறைங்க. அதுக்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சுகர் குறைய வள்ளுவர் சொல்லும் 5 ரகசியங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.